ஹாய் வீவர்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சனா கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, என் பொண்ணோட ஸ்கூலில் ஸ்போர்ட்ஸ் மீட் வச்சிருந்ததுனால நான் இன்னைக்கு அந்த ஸ்கூலுக்கு போயிருந்தேன். அங்கே வந்து என் பாப்பாவை காலையிலேயே சீக்கிரமாக ரெடி பண்ணி நான் அந்த மாதிரி அனுப்பிச்சி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா தான் நான் போனேன். ப்ரோக்ராம் இன்னும் ஸ்டார்ட் ஆகலை. அது வரைக்கும் இந்த பாப்பாங்களெல்லாம் பார்க்கலாம், அழகாக ட்ரெஸ் பண்ணியிருப்பாங்களே அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டு இருந்தேன். ரொம்ப நீட்டாக ரொம்ப அழகாக அந்த ட்ரெஸ் பண்ணி க்யூட்டாக உட்காந்தாங்க குட்டி குட்டி பாப்பாலாம். என் பொண்ணு வந்து நர்சரி ஸ்கூலில் தான் படிக்கிறா. பார்க்க அவ்வளோ அழகாக இருந்துச்சு. ஒவ்வொரு ப்ரோக்ராமுக்குமே ஒவ்வொரு கிளாஸ் டான்ஸுமே ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. அந்த பிள்ளைங்கெல்லாம் அவ்வளோ அழகா நீட்டா உட்கார்ந்துருந்தாங்க. டீச்சர்ஸ்லாம் அந்த அளவுக்கு ரெடி பண்ணி அந்த குழந்தைங்களை உட்கார வச்சிருந்தாங்க. அடுத்து வந்து என் பொண்ணோட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. மார்ச் ஃபாஸ்ட்ல இருக்கா. அதுல வந்து அவ வந்து கிரீன் ஹவுஸ்ல இருக்கிறதுனால அதை வந்து கொஞ்சம் தூரத்துல இருந்தா அவ வர்ற மாதிரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் பக்கத்துல போய் எடுக்க முடியல. நான் அப்படி தூரமாவே நின்று எடுத்துட்டேன். நல்லா அழகா இருந்தாங்க. அந்த லைன் ஃபார்ம் பண்ணி அழகா அந்த மாதிரி இது வாக் பண்ணி வர்றது ரொம்ப அழகா இருந்துச்சு பார்க்க. ரெட், ப்ளூ, கிரீன், எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஹவுஸுமே ரொம்ப நீட்டா பண்ணியிருந்தாங்க. பார்க்க அவ்வளோ அழகா இருந்துச்சு. இந்த ஸ்கூல்ல பர்ஃபார்மன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்கும். பிள்ளைங்களோடது எல்லாமே நல்லா இருக்கும். ஸ்கூலும் ரொம்ப நல்லா நீட்டான ஸ்கூல். எனக்கு ரொம்ப பிடிச்சது. அழகா பிள்ளைங்கெல்லாம் ஒவ்வொரு விதமா பண்ணியிருந்தாங்க. அடுத்து இந்த பரதநாட்டியம் வந்து ரொம்ப அழகா டான்ஸ் பண்ணியிருந்தாங்க குழந்தைங்க எல்லாமே. பார்க்க அவ்வளோ நல்லா இருந்துச்சு. மிஸ்ஸுங்க அந்த அளவுக்கு வந்து டீச்சர்ஸ்லாம் வந்து ரொம்ப அழகா வந்து இது பண்ணி விட்டுருக்காங்க. பிள்ளைங்களுக்கு மேக்கப்ல இருந்து எல்லாமே ரொம்ப அழகா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. ரொம்ப அழகா இருந்துச்சு. இதுக்கப்புறமா ஒரு எல்கேஜி டான்ஸ் வச்சிருந்தாங்க. அதுவும் ரொம்ப அழகா இருந்துச்சு. அந்த குட்டி குட்டி பிள்ளைங்கலாம் அழகா கியூட்டா அந்த கையில வச்சுக்கிட்டு அந்த ஜிகினா பேப்பரை அழகா ஆட்டி ஆட்டி அழகா அதை பண்ண விதம்லாம் ரொம்ப அழகா இருந்துச்சு. பார்க்க ரொம்ப நீட்டா இருந்துச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இந்த டான்ஸ் எல்லாமே ரொம்ப அழகா இருக்கவும் கொஞ்ச நேரம் நான் அங்கேருந்து சீக்கிரமா கிளம்பவே இல்லை. அதையே பார்த்துட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டேன். அதுக்கப்புறமா அங்கேருந்து நான் சிஸ்டர் வீட்டுக்கு தான் கிளம்புனேன். கிளம்புனதுக்கப்புறமா அங்கே போனால் பிரியாணி, தால்ச்சா, சிக்கன் எல்லாமே ரெடி ஆயிடுச்சு. அதெல்லாம் அங்கேயே சாப்பிட்டு ஒரு குட்டி தூக்கம் போட்டுட்டு அதுக்கப்புறமா வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் அங்கேயே இருந்துட்டேன். இப்போ எல்லாமே அங்கே ரெடி ஆயிடுச்சு. நாங்களும் எல்லாரும் சேர்ந்து சாப்பிட்டுட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.